Tonight we are bringing to our viewers what's really happening in the state of Tamil Nadu with regards to illegal sand mining. Images that we have accessed of several districts. It is simply going by the images that are part of the report that has been prepared by the Enforcement Directorate shows massive scale of illegal mining. And I'm quoting, they say that 987 hectares have been mined. Water Resources Department under the DMK government is completely responsible for it. Key witness goes missing for almost 30 days. Last located to the state secretariat. We have reached out to the DMK government. There is no... தினமலர் ஒரு பெரிய பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபியிடம் அளித்திருக்கிறது என்பது இதனுடைய தினமலர் செய்தி. மணல் கொள்ளையை தாண்டி ஆளும் கட்சியினரின் கல்குவாரிகள் கொலையும் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மடத்துக்குளம் பகுதியில் நடைபெறுகின்ற கல்குவாரிகளில் நடைபெறும் விதிமீறல். அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி கனிமங்களை வெட்டி எடுத்து கடத்தல் தொடர்ந்து இந்த மடத்துக்குளம் பகுதியில் இருக்கிற கல்குவாரிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அனுமதிக்கப்படாத நிலங்களிலும் கனிம கொலைகள் திருப்பதால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இது குறித்து கடந்த ஏப்ரல் மாதமே தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை தெரியப்படுத்தி எந்த நடவடிக்கையும் இல்லை என உடுமலைப்பேட்டையிலிருந்து செயல்படுகின்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பு தெரியப்படுத்துகிறது. கல்குவாரிகளில் ஆளும் கட்சியினர் கட்டுப்பாட்டில் இருப்பதால் நடவடிக்கை எடுக்கும் திணறும் அதிகாரிகள் என்று குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இந்த தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் என்கின்ற அமைப்பு. தகுந்த ஆதாரங்கள் இருந்தாலும் தகுந்த ஆதாரங்களை பலமுறை கொடுத்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் குற்றச்சாட்டு. அரசு அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்புடன் கடத்தல், இந்த கனிமவள கடத்தல் கேரளாவுக்கு நடைபெறுகிறது. ஆனால் பல கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது என்று குவாரிகளை சுற்றி எந்தவிதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் இல்லை என்பது உயிரிழப்புக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது என்றும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் குற்றச்சாட்டு. குவாரிகளின் உரிமை குறித்து, இந்த குவாரிகள் யார் வைத்திருக்கிறார்கள் உரிமை குறித்து தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கேட்டதில் ஒரு 15 பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆளுங்கட்சியின் தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஈஸ்வரசாமி அவர்கள் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு 6 மாத காலங்களில் இந்த குவாரிகளுக்கு அனுமதி பெற்றுள்ள ஈஸ்வரசாமி அவர்கள் இன்று பல கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருவாயை இழப்பு ஏற்படுத்துகிறார் என்பதும் இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் குற்றச்சாட்டு. இது சம்பந்தமாக அனைத்து அவர்கள் கேட்ட அந்த ஆர்டிஐ என்கொயரி, அவர்கள் கொடுத்த இது அது சம்பந்தமாக நடவடிக்கை கோரிய கடிதங்கள் அனைத்தும் இதில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இது மாதிரி தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழகத்தின் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்ற தினமலர் செய்தி, நேற்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் பத்திரிகை செய்தி,